ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. பகவான் உத்தவ கீதையினுடைய 7வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகத்தில் மனித பிறவியுடைய மேன்மையை சொன்னார். இந்த மனித பிறவியில் வெளிப்பட்ட மனதில்தான், வெளிப்பட்ட ஜீவனுக்குத்தான் தன்னை பற்றி அறிகின்ற ஆற்றல் வழங்கப்பட்டுள்ளது சொன்னார். இதை தவிர்த்த மற்ற ஜீவர்களுக்கு, மிருகங்களுக்கெல்லாம் தன்னை அறிகின்ற ஆற்றல் வழங்கப்படவில்லை என்று சொன்னார். பிற ஜீவராசிகளுக்கு தன்னை யார் என்று அறிகின்ற ஆற்றல் இல்லை, அல்லது அந்த அறிவு அவர்களுக்கு வழங்கப்படவில்லை. அந்த மனசில் அப்படி அறிகிற சக்தி இல்லை. எந்த மிருகத்துக்கும் நான் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு இயலாது. ஆனால் மனிதனுக்குத்தான் இந்த உணர்வுகளை எல்லாம் தாண்டி தன்னை பற்றிய உண்மை அறிவை பெறுகின்ற விவேகத்தை பகவான் அருளியுள்ளார் சொல்லி பார்த்தோம். அடுத்து மனித ஜென்மத்தினுடைய அடுத்த விசேஷம், தன்னை அறிகின்ற விஷயத்தில், ஞானத்தை அறியும் விஷயத்தில், தான் விரும்பும் செயல்களை செய்யும் விஷயத்தில் மனிதனுக்கு பெரிய ஒரு வரத்தை அருளியுள்ளார் சொல்லிப்பார். ஆக தன்னை அறிகின்ற சக்தியும் தன் விருப்பப்படி செயல்படும் சக்தியும் இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. தர்ம அதர்ம ஞானமும் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற மிருகங்களுக்கெல்லாம் தர்ம அதர்ம ஞானம் கொடுக்கப்படவில்லை. அப்படி தர்ம அதர்மத்தை பார்க்கலன்னு சொல்லி சொன்னால் மனிதனும் என்ன, மிருகம்தான். இது சரி இது தவறு என்கின்ற தர்ம அதர்மம் இருக்கிறதுனால தான் சரின்னு தெரிஞ்சு நல்லது பண்ணால் புண்ணியமும், தவறு என்று தெரிந்து தவறை செய்யாதிருப்பதால் நமக்கு பாபமும் வராமல் இருக்கின்றது. இல்லை என்றால் தவறான செயல்களை செய்தால் நமக்கு பாபம் வரும். பாபத்தினுடைய விளைவு துக்கம். அந்த துக்கத்தை மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். இன்னொரு கருத்து ஒருத்தர் சொல்லியிருக்கார், மிருகங்களை பார்த்தால் அது இப்படிதான் இருக்கும் நமக்கு தெரியுமா. ஒரு மிருகத்தை பார்த்தா இது ஆடுன்னா இப்படி இருக்கும், மாடுன்னா இப்படி இருக்கும், சிங்கம்னா இப்படி இருக்கும், குரங்குன்னா இப்படி இருக்கும், புலி இப்படி இருக்கும், நரி இப்படி இருக்கும், கரடி இப்படி இருக்கும், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மனிதன் மட்டும்தான் எப்படி இருப்பான்னு சொல்லவே முடியாது. காலையில் ஒரு மாதிரி இருப்பான், மதியம் ஒரு மாதிரி இருப்பான், சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்பான். என்னப்பா காலையில் இப்படி சொன்னேன், அது காலையிலே சொன்னேன், இப்போ இல்லைன்னு. நேற்று சொன்னேன், அது நேற்று, இப்போ இப்படி இல்லை. அது ஒரு குட்டி கதை ஒன்று. ஒரு குழுவாக குரங்குகள் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததான். அதில் கொஞ்சம் சிறு வயசு குரங்குக்கு என்ன இது ரொம்ப போர் அடிக்குது சொல்லிட்டு தாத்தா குரங்குகிட்ட, தாத்தா நான் கொஞ்ச நாளைக்கு நகர்ப்புறத்தில் போய் இருந்துட்டு வர்றேன், இது எனக்கு போர் அடிச்சிடுச்சு. தாத்தா சொன்னா, வேண்டாம்பா போகாத, நமக்குரியது அது இல்லை அப்படின்னா கேட்கல. சரி இல்லை கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு வரேன். போன உடனே அன்னைக்கு சாயந்தரமே திரும்பி வந்துடுச்சான். ஏன் நீ திரும்பி வந்துட்ட, இவ்வளோ வேகமாக போனேன்னு சொல்லி கேட்டா. சொல்லிச்சான், எங்கேயாவது சிங்கத்தை பார்த்தா இப்படி தான் பண்ணணும் தெரியும், நரியை பார்த்தா அது இப்படி தான் பண்ணணும் தெரியும், வேறு ஒன்று பார்த்தா அது இப்படி தான் செய்யும், இப்படி தான் சுபாவம் தெரியும். மனுஷனுங்க இருக்க உலகத்துக்கு போனால் ஒரே மனுஷனு காலையில் ஒரு மாதிரி இருக்கிறான், 10 மணிக்கு ஒரு மாதிரி இருக்கிறான், 12 மணிக்கு ஒரு மாதிரி இருக்கிறான். அவன் எப்படி செயல்படுவான், என்ன பேசுவான், எப்படி பண்ணுவான்னு தெரியவே இல்லை. அப்படிப்பட்டவங்கிட்ட வசிக்கிறதோட இதுவே மேலும் வந்துட்டு தாத்தான்னு சொல்லிச்சான். இல்லையா? உண்மை தானே. நாமே சொல்லுவோம், எனக்கு கோபம் வந்தால் நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது, எனக்கு கோபம் வந்தால் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். இப்போ என்ன மனுஷனாக இருக்கிறது அவருக்கு ஒரு எண்ணம் வேறு, இல்லையா? நம்ம யோசித்து பார்ப்போமே, எப்படிலாம் மாறிடுறோம். நிறம் மாறுறோம், மனசில் மாறுறோம், செயல்களில் மாறுறோம், பேச்சில் மாறுறோம், எல்லாத்துலையும் மாற்றோம். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, சரியான அறிவின்மை, நிர்ணயமான புத்தி இல்லை, நல்ல விஷயங்களை பழக்கம் இல்லை, பழகலை. அதுதான் உண்மை. எல்லாம் தெரியுது, தெரிஞ்சு நம்மளால் போக முடியாமல் பண்ண முடியல. கோவப்படக்கூடாது தெரியுது, கோவப்படாமல் இருக்க முடியுது. பொறாமப்படக்கூடாதுன்னு தெரியுது, படாமல் இருக்க முடியல. பிறரை கோபித்து பேசக்கூடாது, தவறான வார்த்தை சொல்லக்கூடாது தெரியுது, இருந்தாலும் முடியலையே. காரணம் பயிற்சி இன்மைதான். அதான் இங்கே ரெண்டுத்தையும் சொல்கிறார்.
சாங்கியமும் யோகமும்ன்ற வார்த்தை இங்கே ரொம்ப அழகாக உபயோகப்படுத்துகிறார். சாங்கியம் என்பது தன்னை பற்றி ஆத்ம ஞானத்தை பெறுவது, யோகம் என்பது அதற்கான தவத்தில் முயற்சியில் ஈடுபடுவது, நம்மை சரி செய்து கொள்வது. தவம் சொல்லி சொன்னாவே என்ன அர்த்தம் தெரியுங்களா? நம்மை உருமாற்றுதல் சொல்லி அர்த்தம். மெல்டிங், நம்மை மாற்றி அமைத்தல். நாம் எப்படி எப்படிலாம் இருக்கிறோமோ, தேவையில்லாத சுபாவம் குணங்கள் இருந்தால் அவைகளை எல்லாம் மாற்றி அமைத்து நம்மை சாஸ்திரங்கள் சொன்ன முறைப்படி வாழ்வதற்கு பழகி கொள்வது. ஆமாம், அதுதான் முக்கியம். அதில் கோயிலுக்கு போகிறதுனால மட்டும் மாறிடுமான்னா நிச்சயமாக மாறலை என்பது பல பேரை பார்த்தா தெரியுது. ஆமாம், அதனால் நம்ம இன்னொன்று இருக்குது, அறிவு சொல்லிடுது எது தவறு என்று. ஆனால் நம்மால் அப்படி இருக்க முடியவில்லை. காரணம் என்னென்னா, அப்படி இருப்பதற்குடைய பயிற்சியை நாம் செய்யவில்லை. அதுதான் அந்த பயிற்சியை தான் யோகம் சொல்லிடுறோம். தவம் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றும் அவம் செய்வார் ஆசுவில் பட்டுன்னு சொல்கிறார். முதல்ல அறியாமை, தவறு என்று தெரியாதனால தவறு செய்வோம். பிறகு என்ன பண்ணுவோம்? தவறு என்று தெரிஞ்சு அதே தவறு மறுபடியும் செய்தால் அது இயலாமை. பொய்யென்று அறிந்தும் என்னை போக விட்டாதையா இந்த வையம் கனமயக்க மாற்றாய் பராபரமே தாய்மன்னர் சொல்ற. நல்லா தெரியுது, தெரிஞ்சே தப்பு பண்ணுறேன், தெரியாம தப்பு பண்ணல. அப்போ தெரிஞ்ச தப்பு பண்ண என்ன அர்த்தம்? அந்த தப்பு செய்யாமல் இருக்க முடியல. அதற்கு என்ன காரணம்? அதற்குரிய பயிற்சிகளை நான் மேற்கொள்ளவில்லை. இதுதான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்க ப்ராப்ளம். இதுதான் ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்க ப்ராப்ளம் இதுதான். நிறைய நேரம் நம்மையே நாம் நொந்து கொள்வோம். ஏன் நான் இப்படி பண்ணேன், ஏன் இப்படி பேசினேன், தெரிஞ்சிருந்தோம் ஏன் நாம் பண்ணேன். விவகாரத்திலே, குடும்பத்திலே, உறவுகள்லேயே அதுதான் ப்ராப்ளம். சில நேரத்தில் நம்மையே நம்ம நொந்துக்குவோம். ஆமாம், உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை. தன்னையே நோவனோ பிறரையே நோவனோ தற்கால மதை நோவனோ பந்தமானது தந்த வினையே நோவனோ பரமார்த்தம் ஏது மறியன்னு சொல்கிறார் தாய். நம்மை நாம் இப்படி நொந்து கொள்வதற்கு காரணம் நம்மால் அப்படி இருக்க இயலவில்லை. அதான் சொல்கிறேன், மனிதன் மட்டும் எந்த நேரத்தை எப்படி செயல்படுவான் இருப்பான் என்று சொல்ல முடிவதில்லை. ஆக இன்னொன்று இருக்கு, இப்படிப்பட்ட மனிதன் எவ்வளவு பாவியாக இருந்தாலும், நம்முடைய தர்மத்தில் பாவி என்ற வார்த்தையை நாமும் அதிகம் உபயோகப்படுத்துறதில்லை. அப்படியே பல பாவங்களை செய்த பாவியாக இருந்தாலும் கூட அவனும் மகானாக மாறலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம். நல்லா தான் இருக்கு அந்த வார்த்தைகள். மனிதன் தன்னை தெய்வ நிலைக்கு உயர்த்தி கொள்வதற்காக தான் பாராயணம், பஜனை, கோயிலுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, யாத்திரை பண்ணுறது, ஜெபம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது, எல்லாம் அதுக்காகத்தான். அப்படி இல்லை சொல்லி சொன்னால், ஒரு மகான் சொன்னது போல, ஒரு ஞானியோட கூட அவர் கூடவே எல்லா க்ஷேத்திரங்களுக்கும், எல்லா திவ்ய தேசங்களுக்கும், எல்லா இடத்துக்கும் போயிட்டு எல்லா புனித நதிகளில் நீராடினாலும் அந்த சொரக்குடுவை எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்கும், அதில் மாற்றம் வராது. அது போல் நாம் இருப்போம். ஆகிய நம்ம இடத்துல மாற்றம் வரணும். நம்முடைய மனதில், செயல்களில், நம்முடைய உணர்வுகளில், சிந்தனைகளில் அந்த மாற்றத்துக்குரிய சக்தியும் மனுஷனுக்கு தான் இருக்குது. அதுதான் ரொம்ப முக்கியம். முந்தைய அப்படி இருந்தார், இப்போ இப்படி ஆகிட்டார், பரவாயில்லைங்க, இப்போ பரவாயில்ல. நல்ல விஷயத்தில் அப்படி தான், கெட்ட விஷயத்தில் அப்படி தான். மிருகங்களுக்கு மாற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, அவ்வளவுதான். அது மாறவே மாறாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் மாறுவதற்குரிய வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு மனுஷனுக்கு. அது ரொம்ப முக்கியம். சில மகாத்மாக்களை பார்த்தோம்னா சாதாரண மனிதரை கூட மோசமாலாம் இருந்திருப்பாங்க, பிறகு பெரிய ஞானிகள் ஆகியிருப்பாங்க, மகான்கள் ஆகியிருப்பாங்க. அதனால தான் சொல்லுவோம், நதி மூலம் ரிஷி மூலத்தை தேடாதன்னு. இப்போ எப்படி இருக்கிறார் அதை பார்த்துக்கோ. அவர் பாஸ்ட்டை பற்றி ரொம்ப யோசிக்காது. அப்படி இருந்தவர் தான், இருந்திருக்கலாம், தப்பு இல்லை. இப்போ எப்படி இருக்கார் பார், மாறிவிட்டார். ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம், மறுபடியும் அந்த பக்கம் போகாமல் இருந்திருக்கு. அதுதான் பெரிய விஷயம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்படி இருந்தார். இப்பொழுது பூராயமாக நினைந்த அருள் வந்து உணர்த்தவை போன வழி தெரியவில்லை சொல்கிறார். அருள் வந்து உணர்த்திய பிறகு எனக்கு அதெல்லாம் இல்லவே இல்லை. அப்படி மாறியவர் தான் மகான்கள். அருணகிரிநாதராக இருக்கட்டும், துளசிதாசராக இருக்கட்டும், வால்மீகி மகரிஷியாக இருக்கட்டும்,
நிறைய மகாத்மாக்குடைய பாஸ்ட் லைஃப் எல்லாம் ரொம்ப ஒரு விதமாக விபரீதமாக இருந்தாலும் கூட மாறி அமைந்து விட்டார். பட்டினத்தார் வாழ்க்கையில் பெரிய செல்வந்தன், பெரிய ரத்தின வியாபாரி, மாணிக்க வியாபாரி தான். கடைசியில் என்ன எல்லாட்டும் திறந்து இருக்க வேண்டிய பக்குவம் அவருக்கு வந்துடுச்சு. விட்டதை பற்றி வருத்தமே படலை. நமக்கு என்னென்ன, ஐயோ அதை விட்டுட்டேனேன்ற எண்ணத்தை மட்டும் விடாத மனசில் வச்சுக்கிட்டு இருப்போம். விட்டுட்டேன்றதை விடாத வச்சுருந்தா விட்டதோட பிரயோஜனம். ஃபிசிக்கலாக நீ டிட்டாச் ஆகிருப்ப, மனதளவில் என்ன அதோட ஒட்டிக்கிட்டு தான் இருப்ப. ஆகவே இந்த மனித சரீரம் துர்லபம் திரயமேத. 3 விஷயம் ரொம்ப துர்லபம்னா அரிது கிடைக்கிறது. மனுஷத்துவம், மனுஷனாக பிறக்கிறது மட்டும் இல்லை, மனிதனாக இருப்பது மனுஷத்துவம். முமுட்சுத்துவம், உண்மையை உணர வேண்டும் என்ற பேரார்வம். அது மட்டும் இல்லை, அடுத்து அந்த உண்மையை உணர்வதற்குரிய, நமக்கு உணர்த்துவதற்குரிய மகான்களை, மகா புருஷ சம்சயம், அவர்களை நாடி சென்று அவர்களோடு இணக்கமாக இருப்பது. இது 3ம் துர்லபம் சொல்லிட்டு விவேக சூடாமணியில் ஆச்சாரியர் ஆதிசங்கர் ரொம்ப அழகாக சொல்றார். ஆக இங்கே சாங்கிய யோக விசாரதாக சொல்றார் இந்த ஸ்லோகத்தில். மனிதர்களாக இருந்தால் மட்டும் போதாது, தீரர்களாகவும் சாங்கியம் யோகம் 2ம் தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும். சாங்கியம் சொல்லி சொன்னால் ஆத்ம ஞானத்துக்கான சாதனங்கள் ஈடுபட்டால் அது சாங்கியம். கீதையில் 2வது அத்தியாயத்து பேர் சாங்கிய யோகம் தான் பேர். வேதாந்த விசாரம் அல்லது ஞான யோகம் என்று சொல்லப்படும். இது ஆத்ம விசாரம். சாங்கியம் என்றால் வேதாந்த விசாரம், ஆத்ம ஞான விசாரம் இல்லை ஞான யோகம், எப்படி சொன்னாலும் இந்த வார்த்தையோட அர்த்தம் அதுதான். எளிமையாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால், ஒரு விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளும் முயற்சியில் நாம் ஈடுபட்டு இருப்பது, அதெல்லாம் சாங்கியம்தான். இப்போ நாம் பண்ணுறதுலாம் என்னென்ன, சாங்கிய யோகம் தான் பண்ணுறோன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக முயற்சி பண்ணுறோம் இல்லையா. அதான் சொல்கிறார், சாங்கிய யோகத்தில் வல்லமை பெற்றவர்கள், ஆத்ம ஞானம் ஞான யோகம் புரிந்து கொள்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். அடுத்து யோகம் சொல்லி சொன்னான். இந்த சாங்கியம் என்பதையும் யோகம் என்பது தனித்தனியாக பிரித்து படிக்கணும். இந்த இடத்துல யோகம் சொல்லி சொன்னான் தன்னை மாற்றி அமைக்கும் தவத்தில் ஈடுபட்டவர்கள். இப்போது பெரிய பெரிய ஆட்கள் தவம் பண்ணாங்க, அப்படியே உட்காந்துருந்தாங்க, தவம் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லுவோம். தவம் பண்ணான்னு ஒரு வார்த்தையில் சொல்லி என்ன பண்ணாங்க, தவம்னா என்ன இருக்கும்? மௌனவர்தம் தவம்தான். நாம் வாழ்க்கையில் செய்யக்கூடிய எல்லா விதமான தொடர் முயற்சிகளுக்கும் பெயர் தவம்தான். தவம் என்பது பொதுவான சொல், காமன் வேர்டு. என்ன தவம் பண்ணுறோம்? ஒரு பாராயணம் பண்ணுறது, தொடர்ந்து அந்த பாராயணத்தை வாழ்க்கை முழுக்க பண்ணுறார். இல்லை உண்மை பேசுவது, அது ஒரு தவம் தான். பொய் பேசாமல் இருக்கிறது, 2 ஒன்று தான், தவம் தானே. ஆகினால இங்கே யோக விசாரம் சொல்லி சொன்னான், விசாரதாக சொன்னால் தன்னை மாற்றி அமைக்கும் தவத்தில் ஈடுபட்டவர்கள். யோகம் என்றால் தவம் என்றே இங்கே பொருள் சொல்லிடுறார். ஆமாம், நம்மை உருக்குதல், மாற்றுதல், மாற்றி அமைத்தல். தவத்தை சொல்லி சொன்னா இங்கே இன்னொன்று சொல்கிறார், ஸ்தூல உடம்புல ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. தவத்தை ஸ்தூல உடம்புல ஆரம்பிக்கணுமா? என்ன, உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கான எல்லா விதமான பயிற்சிகளையும் செய்வது, அது முதல் தவம். ஏனென்றால் இந்த உடல் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ஆமாம், கழு தர்ம சாதனம் சொல்கிறார். ஆரோக்கியம் உடல் 2ம் ஒன்றா சேர்ந்து இருக்கணும். உடல் இருக்கணும், ஆரோக்கியமும் இருக்கணும். ஆரோக்கியம் தான் நல்லது செய்யறதும் ஒரு காரணமாக இருக்குது. இங்கே வந்த 1 மணி நேரம் நல்லா அழகாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து இருக்கிறது அந்தர்யோகத்தில் முடியணுமே, அது ஒரு சக்தி தானே. பொதுவாக ஆன்மீக விஷயத்துக்கு வரதே எல்லாம் வெள்ளக்கம்பி ஆன பிற்பாடு தான் வரும். நம்முடைய எல்லா விதமான ஆற்றல் சக்தியையும் உலகத்திற்கு எல்லா விஷயத்தையும் பயன்படுத்திட்டு கடைசியில் முடியாத பொழுது தள்ளாத வயது சொல்கிறாங்க பாரு. வாரியார் சாமி அழகாக சொல்ற, தள்ளாதவர்னு என்னென்ன, எதை கொடுத்தாலும் தள்ள மாட்டாராம். அதனால் தள்ளாதவர் சொல்லுவோம், தள்ளாதது, கிழம், முடியாதது. இந்த பசங்களாம் சொல்கிறாங்க பெருசு, முந்தில அந்த வார்த்தை தாஸ்தியில் பெருசு. எல்லா ஆற்றலும் பயன்படுத்தி முடியாத பொழுது சரி போனா போட்டணும், அதுவாக நம்மளை இந்த உலகம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. இந்த உலகம் நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னே, இந்த உலகம் நம்ம போதுன்னு சொல்கிறதுக்கு முன்னே, நம்மளால் வேறு சுகங்களை அனுபவிக்க முடியாது என்கின்ற நிலையில் வர்றதை விட நன்றாக இருக்கும் பொழுதே இந்த ஆன்மீக வாழ்க்கை விஷயத்திலையும் நாம் ஈடுபட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் நமக்கு வயதான காலத்தில் அதிகம் இருக்குது.
ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக சொல்லுவார், வாழ்க்கையில் முதல்ல ஒரு கையில் லௌகீக காரியத்தை எடுத்துக்கொள், இன்னொரு கையில் இறைவனுடைய காரியங்களில் ஈடுபடு. வாய்ப்பு நன்கு வரும்பொழுது 2 கைகளில் இறைவனை பற்றிக்கொள் சொல்லுவார். நாம் 2 கையில் என்ன பிடிச்சிக்கிட்டு இருக்கோம்? உலகத்தை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். மழைக்கு கூட கோயில் பக்கத்தில் ஒதுங்கிறது இல்லை. கோயில்னா கோயில் மட்டும் இல்லை, நல்ல விஷயங்களுக்கு ஒதுங்கிறது இல்லை, நல்ல விஷயத்தை கேட்கறது இல்லை, நல்லவங்களை பார்க்கறது இல்லை, அதெல்லாம் வேணும்னு நினைக்கிறது இல்லை. இதெல்லாம் வேணுமா? நிறைய பேருக்கு ஆன்மீகத்தில் படிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க, ஒன்றுமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. கோயிலுக்கு பண்ண போதாதா? நமஸ்காரம் பண்ண போதாதா? இதை பாராயணம் பண்ண போதாதா? இன்னொன்னு சொல்கிறேன், முற்றோதல் பண்ண மட்டும் போதாதா? அதெல்லாம் ஒரு மாதிரி மனதை என்கேஜ் பண்ணிக்கிறது. அதுக்கும் மேற்பட்டு செய்ய வேண்டிய நிறைய சாதனங்கள் இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ கோயிலுக்கு போகிறோம், எல்லாம் வழிபடுவாங்க, நல்லா கூட்டமாக இருப்பாங்க. பிரசாதம் கொடுக்கும்போது மட்டும் ஒரே வேகம், ஒருத்தர் தள்ளி. அப்போ என்ன கோயிலுக்கு வந்திருக்கு, என்ன நமஸ்காரம் பண்ண, என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? அந்த நேரத்தில் தூரம் ஒதுங்கி இருந்தோம்னா பகவான் நம்மளை தான் பார்ப்பார். அவருடைய பிரசாதம் நமக்கு நல்லா கிடைச்சிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாம் தள்ளி கொண்டு போய் ஒருத்தர் தலையில் ஒருத்தர் கையை வச்சு தீர்த்தத்தை வாங்கி அவன் தலையில் விபூதியை கொட்டி அபிஷேகம் பண்ணிட்டு தான் வரும். அதுதானே நமக்கு இருக்கு. இல்லைன்னா பரவாயில்ல, பகவானை பார்த்துட்டேன், நமஸ்காரம் பண்ணிட்டேன், அவரோட என்ன வேணும் என் மனதார பேசிட்டேன் சொல்லிட்டு சரி அவ்வளோதான். தூரம் நிற்போம், கிடைச்சா பார்ப்போம், இல்லைன்னா பகவான் இருக்கும். அதுதான் உயர்ந்தது ஒரு மனப்பக்குவம். அதுதான் கோயிலிருந்து பெற வேண்டிய பிரசாதம். அதுதான் அதெல்லாம் மனதில் வர வேண்டிய பக்குவங்கள். இறைவனுக்கு கிடைச்சதா சரி, இல்லைன்னா அந்த கூட்டத்தில் இல்லைன்னா சரி, அது வரது இல்லையே. அதுக்காக மல்லு கட்டி சண்டை போட்டு ஒருத்தர் இடிச்சு. சொந்த சகோதரர்கள் நம்மளை சேர்ந்தவங்க தானே. அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா அடேப்பா. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். ஆக இந்த தவத்தை ஸ்தூல உடலில் ஆரம்பிக்கணும். என்ன? உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான உடற்பயிற்சி, யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், இதெல்லாம் செய்வது. அப்படி ஆரம்பிக்கணும். ஸ்தூல உடலையே நம்மால் ஒழுங்காக வச்சுக்க முடியலன்னா சூக்ஷ்ம உடலாக இருக்க மனசை என்ன பண்ண முடியும்? காற்றை போல இருக்க மனசை கட்டவே முடியலையேன்னு சொல்றாரு அர்ஜுனன் பகவான் இடத்துல. ஆமான்னு சொல்றார் பகவான். அப்படி பயிற்சிகளை செய்து அதன் பலனை அனுபவித்து விட்டால் அதன் பலன் வேறு. அது சாத்வீகமான சுகம் கூட. ஆமாம். அடுத்து மனதை பண்படுத்த செய்கின்ற அனைத்து தவங்களும் யோகம் சொல்லி போயிடும். மனதை பண்படுத்த செய்கின்ற எல்லா தவங்களும். பொதுவாக ஞானம் என்பது இருப்பதை காட்டித்தரும், இருப்பதை மாற்றி அமைக்காது. ஒரு பொருள் தெரியுதுன்னா அந்த பொருள் இருக்கின்றது என்ற அறிவு, அவ்வளோதான். அறிவை எந்த பொருளையும் மாற்றிடாது. என்னிடத்துல கோபம் இருக்கு, பொறாமை இருக்குன்ற அறிவே என்னோட பொறாமைய கோபத்தை மாற்றிடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுதான் யோகம் சொல்கிறார். யோகம் என்றால் தவம். அந்த பொறாமைய கோபத்தை உணர்ந்து அது ஏன், எப்படி, அது என்ன அளவுக்கு என்னுடைய பிரயோஜனம், அது எனக்கு என்ன தீமையை கொடுக்குமென்ற தெரிந்து யோசித்து அறிவுபூர்வமாக அதை நீக்குவது தான். வெளிச்சம் இருக்கே, ஒரு பொருளை காட்டித்தான் தரும். அதுக்கு மேலே அந்த பொருளை அது ஒன்றையும் பண்ணாது. அதுபோல் ஞானமானது பொருள்களை காட்டித்தரும். எனக்கு அறியாமல் இருக்குன்னு தெரியும், எனக்கு கோபம் இருக்கு தெரியும், எனக்கு பொறாமை இருக்குன்னு தெரியும், புறணி பேசுறது தெரியும், அவ்வளோதான். அந்த அறிவே நம்மை அந்த பொறாமை கோபத்தை விடுபட வைத்து விடுமான விடுபடாது. அதற்குரிய பயிற்சிகளை நிறைய சாஸ்திரம் சொல்கிறது. பொறாமைன்னா என்ன, ஏன் பொறாமைப்படுறது, அதனால் பிரயோஜனம் என்ன, அதில் மைனஸ் என்ன, ப்ளஸ் என்ன, அதை போக்கிக் கொள்வதற்கு என்ன சாதனை செய்யணும், எப்படி நீ அறிவுபூர்வமாக மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும், அதுக்கு என்னென்ன பயிற்சிகள் பண்ணணும், அதெல்லாம் சேர்த்து தான் யோகம் என்ற வார்த்தையில் சொல்கிறேன். அதுதான் தவம் சொல்லி சொல்கிறேன். அதைத்தான் தவம் சொல்லி சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணணும். இதுவே பெருசாக தான் இருக்குது. ஆகவே மனதில், நம்முடைய எல்லார் மனதிலும் சில பலகீனங்கள் இருக்கு. அதை வெறும் ஞானத்தினால் அறிவினால் மட்டும் மாற்றிக்கொள்ள முடியாது, வெறும் அறிவால் மாற்றவும் முடியாது. அதற்கு யோகமே பயன்படும். ஆக அறிவை அடைவதிலும் உடல் மனதில் உள்ள அசுத்தங்களை போக்குவதில் முயற்சி செய்ய வல்லமை பெற்றவர்களாக
என்னை தெளிவாக அறிகின்றார்கள், உணர்கின்றார்கள். அப்படி இருந்து என்னை அறிகின்றார், உணர்கின்றார் சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. சுருக்கமாக தான் நம்ம பார்த்துருக்கணும். ஆக இந்த ஸ்லோகத்தில் மனித சரீர மேன்மையை மட்டும் சொல்லலை, மனிதர்களுடைய லட்சியத்தையும் சொல்லிவிட்டார். பிறகு அந்த லட்சியத்தை அடைய மனித சரீரம் மட்டும் போதாது, சாங்கியம் என்ற ஞானமும் வேண்டும், ஞானத்தை அடைய வேண்டும். அடுத்து யோகம் என்ற தவத்தையும் மேற்கொண்டு என்னை அறிந்து கொள், உணர்ந்து கொள், புரிந்து கொள் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தை நிறைவு செய்கின்றார். அப்படி அறிந்தால் இந்த மனித சரீரம் மேன்மையானது. அடுத்து 22வது ஸ்லோகத்தில் இன்னொரு கருத்தை சொல்றார். நான் படைத்த படைப்பிலேயே மனிதர்கள் தான் மிக மிக மேலானவர்கள். மனித பிறவி தான் மிக மிக மேலானது, மேன்மையானது, உயர்ந்தது. அதுதான் எனக்கு பிடித்த சிருஷ்டின்னு சொல்றார். மனித பிறவியா படைத்தது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செயல் சொல்றார். ஏனென்றால் முழுமையானது, நிறைவானது, அதில் தான் நிறைவை உணர முடியும். ஆகவே இது மேன்மையானதுன்னு சொல்றார். அவருடைய வார்த்தை தான் இதெல்லாம். நான் படைத்த படைப்பிலேயே மனித சரீரம்தான் மிக மேலானது, மேன்மையான, உயர்ந்தது, அதுதான் எனக்கு பிடித்ததுன்னு சொல்றார். நாம் பிடிச்சதுன்னா என்ன சொல்லுவோம்? எந்தெந்த உணவையே சொல்லும், யாரையோ சொல்லும், வேற என்னென்ன சொல்லுவோம். பகவான் சொல்றார், மனித பிறவி தான் எனக்கு பிடித்த பிறவி. அதனால தான் மனித பிறவியே வேண்டுவனே மாநிலத்தை சொல்ல. சரி, என்னென்ன சரீரத்துடைய ஜீவராசிகள் இந்த உலகத்தில் இருக்கு? ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஒரு காலை உடைய பிறவிகள் ஏக த்வி த்ரி சதுஷ்பாதக. ஒரு காலை உடைய பிறவிகள். த்வி சொல்லி சொன்னா 2 கால்கள் உடைய பிறவிகள். த்ரீ சொல்லி சொன்னா 3 கால்களை உடைய பிறவிகள். இங்கிலீஷ்லேயே சொல்றார் பகவான் 3. சதுஷ்பாதக 4 கால்களை உடைய பிறவிகள். அடுத்து பகுபாதக அநேகமான பல கால்களை உடைய ஜீவராசி. அது எங்க இருக்கு சுவாமின்னா, இந்த ரயில் வண்டி பூச்சி போறது பாக்குறீங்கல்ல, எத்தனை கால் யாருக்கு தெரியும்? எண்ண முடியுமா? கிராமங்களில் பார்த்துருப்பேன். அப்படியே ஓடுது அத்தனை கால் ஒரே நேரத்தில். எப்படி பாருங்க ஃபங்க்ஷன் பண்றது. நமக்கு 2 கால் வயசாக, ஒரு கால் முன்ன வச்சு இன்னொரு கால் வைக்க, அப்படி போறது பாரு. நல்லா படுத்திருக்காரு பாருங்க. ததா அப்பாத்தாக கால்களே இல்லாத ஜீவராசிகள் அதுவும் இருக்கான். எல்லாம் சொல்லிட்டு இருப்பார், கால்களே இல்லாத ஜீவராசிகள். இதோட அர்த்தம் என்ன சொல்லி சொன்னா, விதவிதமான ஜீவர்களுக்குள் ஒரு காலில் துவங்கி காலே இல்லாத ஜீவர்கள், பாம்புகளுக்கு காலே இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு கால்ன்றது மரத்தை குறிக்கிறது. மரத்தில் ஆரம்பித்து சிறு பூச்சிகள் முதல் கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்குள் பக்வய சந்தி புரக சிருஷ்டாக. புரக சொல்லிச்சுன்னா உடல். இங்க நகரம் நவத்வார புரே தேகின்னு சொன்னார் பாருங்க. 9 வாசல் பட்டணம். இந்த உடல் என்ன? 9 வாசல் பட்டணம் நடந்துகிட்டு. மொபைல் சிட்டின்னு சொல்றாரு. எது? நம்முடைய உடம்பு. பாட்டு ஒன்று ஞாபகம். சரி, அல்ல அது வேற, அது இல்லை, வேற ஒரு இது ஸ்லோகம் பாட்டல் அது இருக்கு. ஓட்டை வீடு 9 வாசல் வரத்தான். பலவிதமான உடல்கள் என்னால் படைக்கப்பட்டுள்ளது. சக்தி என்றால் படைக்கப்பட்டுள்ளது. அவைகளில் எனக்கு ஈஸ்வரனாகிய எனக்கு பௌருஷி பிரியாக மனித சரீரமானது பிடித்ததுன்னு சொல்றார், பிரியமானதுன்னு சொல்றார். இதெல்லாம் பகவானுடைய வார்த்தை. மனித சரீரம் எனக்கு பிடித்தது. நான் படைத்த சிருஷ்டியிலே சரீரத்தில் அதிகமான சக்தியையும் மோட்சத்தை அடைய வாய்ப்பையும் வைத்து படைத்த உடல் மனித உடல். ஆகவே அப்படிப்பட்ட மனித சரீரத்தை எடுத்த மனிதன் என்னை அடைய, மோட்சத்தை அடைய இந்த உடலை பயன்படுத்த வேண்டும் சொல்றார். அதுக்கு பயன்படுத்த சொல்றார். அதுக்காக உலகத்தில் இன்பமே அனுபவிக்க வேணாம்னு சொல்லலை. இந்த உலகத்தில் இருக்க இன்பங்கள்லாம் அனுபவித்துக்கள், அது தப்பே இல்லை. அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. கண்ணு பார்க்க தான் படைக்கப்பட்டிருக்கு, காது கேட்க தான் படைக்கப்பட்டிருக்கு, நாக்கு சுவைக்க தான் பயன்பட்டிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இதை
முறையாக பயன்படுத்தி அடுத்த படிக்கு வந்துவிடுன்னு சொல்றார். உண்மையை உணர்வதற்கு, தன்னை உணர்வதற்கு, மோட்சத்தை அடைவதற்கு பயன்படுத்திக்கொள். ஆக இந்த 2 ஸ்லோகம் 21, 22 2 ஸ்லோகத்தின் சாரம். மனித சரீரம் மேலானது. இனி அடுத்த ஸ்லோகத்திலிருந்து வேறொரு கருத்திற்கு பகவான் வருகின்றார். 23வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் புத்தியினுடைய இந்த பிரமாணத்தினுடைய மகிமையை பகவான் குறிப்பிடுகின்றார். தேவை அவசியத்தை சொல்றார். புத்தியினுடைய தேவை, இந்த புத்திக்கு நாம் கொடுக்க வேண்டிய அறிவினுடைய பிரமாணத்தினுடைய விஷயத்தை ரொம்ப அழகா விசேஷமா ஸ்லாகித்து பேசுகின்றார். அடுத்து மனித சரீர மேன்மையை இங்கு குறிப்பிடுகின்றார். இந்த மனித சரீரத்தில் இருந்து கொண்டுதான் முதல் சொல், இந்த மனித சரீரத்தில் இருந்து கொண்டுதான் மாம் என்னை இந்த மனித சரீரத்தின் துணை கொண்டு புத்தியில் என்ன பண்ணுகின்றார்களாம்? நாடுகின்றார்கள். நாடுகின்றார்கள். இந்த மனித சரீரத்தில் இருந்து கொண்டு அறிவின் துணை கொண்டு, சரி, அறிவின் துணை கொண்டு அறிவுக்கு எது துணை? அறிவை பெறுகின்ற கருவிதான் அறிவுக்கு துணை. எல்லாருக்கும் அறிவு இருக்கு, புத்தி இருக்கு. ஆனா அதுல என்ன அறிவு இருக்கணுமோ அது இல்லை. அதுக்கு எது துணை சொன்னா, நான் வகுத்து கொடுத்த நூல்கள். அடுத்து இந்த அறிவை பெறுவதற்கு சாதனங்கள் உண்டு. ஒரு சின்ன ஸ்க்ரூவை காட்டினாடு அதுக்கு ஒரு கருவி உண்டு இல்லையா? அது போல பகவான் என்ன சொல்றார்? நான் மனித சரீரத்தை படைத்து விட்டேன், என்னை அடைவதற்கான வழியையும் படைத்திருக்கின்றேன். ஆனால் நான் அவ்வளவு சுலபமாக மனிதர்கள் முன் வந்து நான் நிற்பதில்லை சொல்ற. நிறைய பேர் கேட்குற கேள்வி, கடவுள்னா எமன் வந்து நிற்பாரான்னு கேட்க. சரி, கடவுள் வந்து நிற்பாரு, நின்னாருன்னா அவர் தான் கடவுள் நீ புரிஞ்சுக்கிற சக்தி இருக்கா உனக்கு? நாம என்னென்னவோ மனசுல நினைச்சிருக்கோம் கடவுள்னா. நான் தான் கடவுள் வந்து சொன்னார்னா அவரை புரிஞ்சுக்கிற சக்தி எனக்கு இருக்கா? அது ஒரு கேள்வி தானே. நிறைய பேர் கடவுள் யார் முன்னவர்? மனிதன் ஏன் கல்லானான்? கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானான்? கல்லாய் போன மனிதர்களாலே. அது போலதான் அவர்கள் பார்க்குமாறு அவருடைய கண்கள் முன் நிற்கவில்லை. நான் சொல்றார் தாய்மன்னர் அழகா சொல்லுவார், ஐவகை எனும் பூத மாத்தியை வகுத்து அதனுள் அச்சரச்சர பேதமான யாவையும் வகுத்து மறையாது நூல்களும் வகுத்து சைவ முதலாமலை சமயம் வகுத்து மேல் சமயம் கடந்த மோன சமரசம் வகுத்த நீ உன்னையான் அணுகவும் தன்னருள் வகுக்க இலையே. பொய் வளரும் நெஞ்சினரில் காணாத காட்சியே பொய்யிலா மெய்யர் அறிவில் போத பரிபூரண அகண்டிதாகாரமாய் போக்குவரவற்ற பொருளே தெய்வமறை முடிவான பிரணவ ஸ்வரூபிய. இவ்வளோ வார்த்தைகளை சொல்றார். இந்த ஸ்லோகத்துக்கு பொருத்தமான கருத்து அங்க இருக்கு. எல்லாம் படைச்சிருக்க, உடலை படைச்ச, உலகத்தை படைச்ச, அந்த உலகத்தை அனுபவிக்கின்ற போகங்களை படைச்சிருக்க, எனக்கு அறிவையும் கொடுத்துருக்க, அந்த அறிவில் நான் பெற வேண்டிய அறிவுக்கான நூல்களையும் படைச்சிருக்க, சமயங்களை படைச்சிருக்க, எல்லாம் படைச்சிருக்க. ஆனா உன்னை நான் உடனே பார்க்கறதுடைய அனுகிரகம் மட்டும் பண்ணலேன்னு சொல்லி சொன்ன. அடுத்து சொல்லிடுறார், பொய் வளரும் நெஞ்சினரில் காணாத காட்சி. அப்ப என்ன? மெய்வுள்ள மெய்யருள் இருந்து நீ மெய்யான மெய்யெல்லாம் மெய்யென உணர்த்தியது மெய், இதற்கு ஐயமில்லை. அது ஒரு இடத்துல சொல்றார். அந்த மெய் உணர்வுடையவர்கள், அந்த மெய்யை அறிய வேண்டும் என்ற பேராற்றல் உள்ளவர்கள், வாழ்க்கையில் நிறைய விதமான வகையில் பக்குவத்தை பண்பை பெற்றவர்கள், அறிவுபூர்வமாக உன்னை புரிவதற்கு முயற்சி செய்கின்ற அவர்களால் அறியக்கூடியவன் நான். ஆகவே என்னை மக்கள் முன், மனிதர்கள் முன் என்னை நான் நிறுத்தி கொள்ளவில்லை இந்த கண்களால் பார்க்கும் அளவிற்கு. அப்ப என்ன பண்ணணும்? உன்னுடைய புத்தியை பயன்படுத்தி, யுக்தியை பயன்படுத்தித்தான் என்னை நீ அடைய முடியும். எந்த மாதிரி புத்தியையும் யுக்தியையும் பயன்படுத்தி என்னை அடைய முடியும்? அதையும் பகவான் இங்கு சொல்லுகின்றார். இதுல ஒரே ஒரு யுக்தியை மட்டும் இங்க பயன்படுத்துறார். அந்த அறிவை இங்கு, அந்த சாங்கியத்தை நமக்கு இங்கு தருகின்றார். எப்படிப்பட்ட புத்தி யுக்தியை பயன்படுத்தி என்னை அடைய முடியும்? நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்திரியங்கள், மனது, புத்தி, இதை பயன்படுத்தி நிச்சயமாக பகவானை அடைந்து விட முடியாது. என்ன சாமி இப்பதானே சொன்னீங்க இதை பயன்படுத்தி அடையணும்னு சொல்லிட்டு. ஆனா இதை மட்டுமே பயன்படுத்தி நாம் இதை அடைந்து விட முடியாது.
கண்ணுக்கோ காதுக்கோ பகவான் கொடுத்த இந்த இந்திரியங்களினால் உலகத்தை தான், உலகத்தில் உள்ள பொருள்களைத்தான் அறிய முடியும். பராணி காஞ்சி வெதுர்னத் ஸ்வயம்பூஹு எங்க பார்த்தோம்? கட்டோபனிஷத்துல பார்த்தோம். யமதர்மராஜா சொன்னார் பராஞ்சி காணி. இந்த இந்திரியங்கள் வெளியில் செல்லுமாறே படைத்து இறைவன் இந்த ஜீவர்களை பழி வாங்கி விட்டார் சொல்றார். பராஞ்சி காணி. அதுல இருந்து தான் பராக்கு பார்க்கறது. பராக்கு பார்த்துட்டே போறான்னு சொல்றாங்க பாரு. ஃப்ளைட்டில் போனால் கூட நமக்கு விண்டோ சீட்டு தான் கேட்குறோம். அங்கே என்னத்தை பார்க்க போகிறோம்? அந்த ஷாப்பிங் மால்லாம் இருக்க போகிறோம். பஸ்ஸில் போனால் கூட, யாத்திரையில் போனால் எல்லாருக்கும் ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? விண்டோ சீட்டு தான் வேணும். பார்த்துக்கிட்டே போகிறோம். பராக்கு பார்க்குறது எல்லாருக்கும் இருக்குது. வயதான முதல் கொண்டு எல்லாருக்குமே பராக்கு பார்க்கறது இருக்குது. ட்ரெயினில் போனால் எல்லாத்தையும் அப்படி பார்த்துக்கிட்டு போகிறோம். வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நேரம் தான் இருக்கிறதுங்க? அப்படி தானே சொல்கிறோம். எங்கே வெளியே போனோம், அப்படி போனோம், பிக்னிக்கு டூரில் அதனால் வந்தது தானே. எவ்வளோ நேரம்னா ஆசிரமத்துக்குள்ளே இருக்குது, ரூமுக்குள்ளேயே இருக்குது, எவ்வளோ நேரம் கோயிலுக்குள்ளேயே இருக்கிறது. அவங்களுக்கும் வெளியில் போகணும்னு தோணும், வெளியே போயிட்டு வரணும். அது இந்திரியங்கள் அப்படி இருக்குது. பல விதமான காட்சிகளை பாடணும், பல விதமான மனிதர்களை பாடணும், பல விதமான விஷயங்கள் வேணும், எல்லாம் தெரிஞ்சுக்கணும், வரணும். அதுக்காக ஊர் சுற்றுறது. ஊர் சுற்றுறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது, அது வேறு. யாத்திரையில் ஒரு பிரயோஜனம் இருக்குது. ஆக இந்திரியங்களை வெளியில் போகுமாறே பகவான் படைத்திருக்கின்றார். அப்போ எப்படிப்பட்ட யுக்தியை, புத்தியை, இந்திரியத்தை பயன்படுத்தி பகவானை அறிய வேண்டும், புரிந்து கொள்ள முடியும்? அது ரொம்ப அழகான ஒரு இதுதான். நம்ம எப்படி புரிஞ்சுக்க போகிறோம் தெரியல, ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருங்க. 2வது வரையில் அந்த கருத்து கொஞ்சம் சூக்ஷ்மமான கருத்து தான். அதுக்கு முன்னே ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. மலை இருக்குது, புகை தெரியுது. பகல் வேளையில் புகை தெரியுது. புகை தெரிஞ்சால் என்ன நினைப்போம்? அங்கே என்ன இருக்கணும்? நெருப்பு இருக்கணும். தூமம், நெருப்பு இருக்குன்னா, புகை தெரிஞ்சால் நெருப்பு இருக்குன்னு நம்ம யூகிக்கிறோம் இல்லை? அப்போ நெருப்பு அங்கே இருக்குன்ற அறிவு வரது எது காரணமாக இருக்கு? புகை காரணமாக இருக்கு. ஆனால் புகை நெருப்புக்கு காரணம் இல்லை. புகையானது நெருப்பு அங்கே இருக்கின்றது என்பதை காட்டித் தருவதற்கு காரணமாக இருக்கு. புகை நெருப்பை உருவாக்கல, நெருப்புல தான் புகை உருவாக்கு. அது தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த புகையுடைய அடையாளம் என்ன? அங்கே நெருப்பு இருக்கின்றது. நாம சொல்லணும் சில நேரத்தில், நெருப்பு இல்லாத புகையாதுப்பா சொல்றோமா இல்லையா? நெருப்பு இல்லாத புகையாது. ஆக நெருப்பு இருக்கிறதுக்கு புகை என்ன பண்ணுது? ஒரு அடையாளமா இருக்கு. அதே போல் இன்னொரு உதாரணம் சொல்றார். ஒரு வெளிச்சம் இருக்குன்னு எது காட்டி கொடுக்கணும்னா, ஒரு பொருள் இருந்தால் அங்கே வெளிச்சம் இருக்குன்னு தெரியுமா? வெளிச்சத்தை தெரியுது. பொதுவாக எங்கே பார்த்தாலும் வெளிச்சம் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த வெளிச்சம் எதனால் நமக்கு தெரிகின்றதாம்? பொருள் இருப்பதனால் வெளிச்சம் நமக்கு இருக்கு தெரிஞ்சுக்கிறோம். இது உதாரணம் சொல்லுவாங்க. கருமையான மேகங்கள், அதில் விமானம் போயிட்டு இருக்கு, நமக்கு தெரியறதில்லை. ஆனால் அதில் எதனா ஒரு லைட் இருந்து மினுக்கு மினுக்குன்னு சொல்லும்போது என்ன ஆகின்றது? அது தெரிகின்றது. அப்போ பொருளும் வெளிச்சத்தை நமக்கு காட்டி தருகின்றது, வெளிச்சமும் பொருளை காட்டி தருகின்றது. அதுபோல ரொம்ப சிம்பிள், பெரிய விஸ்தாரமாக விசாரம் பண்ணியிருக்காங்க எப்படி எப்படின்னு. அதே போல சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டை காட்டி தருது. இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டை காட்டி தருதுன்னு பகவான் இங்க சொல்றாரு. இந்த ஆத்மா இருக்க, அது சப்ஜெக்ட். அதுதான் நானாக இருப்பது, நான் மட்டுமாக இருப்பது. அது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் காட்டி தருகின்ற இந்திரியங்களை விளக்கி கொண்டுள்ளது. ஆத்மாவுடைய இருப்பினால் மனம், புத்தி, இந்திரியங்கள் செயல்படுகின்றது. மனம், புத்தி, இந்திரியங்கள் செயல்படுவதால் இந்த உலக விஷயங்களை நாம் அறிந்து கொண்டுள்ளோம். இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா பகவான் நேர்மாறா சொல்றார். வெளிச்சத்தை எப்படி இருக்கின்ற பொருளானது விளக்கி காட்டுகிறார், அதன் இருப்பினால் நாம் விளங்கிக் கொள்கின்றோம். அதுபோல இந்த இந்திரியம், மனம், புத்தியினால் விளக்கப்படுகின்ற பொருள்களை வைத்து சப்ஜெக்டா இருக்கக்கூடிய ஆத்மாவை அல்லது என்னை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்படி சொல்லி உல்டாவா மாத்தி தான் சொல்றாரு இந்த இடத்துல. அதான் சொல்ல, வெளிச்சம் இருக்கா இல்லையா என்பது பொருளும் காட்டித்தரும். பொருளினுடைய இருப்பில் வெளிச்சமும் நமக்கு தெரிகின்றது.
பொருள் தெரிஞ்சா வெளிச்சம் இருக்குன்னு தெரியுது, வெளிச்சம் இருக்கிறதுனால பொருள் தெரியுது. அப்போ வெளிச்சத்தின் இருப்பை பொருளும் காட்டி தருகின்றது. அதுபோல இந்த உலகத்தினுடைய இருப்பை வைத்துக்கொண்டு, உலகத்துள்ள பல விஷயங்களை வைத்துக்கொண்டு என்னை நீ புரிந்து கொள்ளலாம். விஸ்வரூப தரிசன யோகமே அதுதானே. நான் என்னவெல்லாம் இருக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா, என்னவாலெல்லாம் இருக்கேன் எல்லாம் சொல்லிட்டு இதுல எல்லாம் நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன், நான் தான் இருக்கேன். ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டுடைய ஆப்ஜெக்ட் ஆனது சப்ஜெக்டுடைய இருப்பை காட்டி தருகின்றது சொல்றார். ஆத்மா அனாத்ம விஷயங்களை பிரகாசிக்கின்றது, ஆனால் அனாத்மா ஆத்ம ஞானத்தை தருகின்றது. அனாத்மா ஆத்ம ஞானத்துக்கு காரணமா இருக்கின்றது. ஆக சுயமாக தெரிந்து கொள்ள முடியாத பொருள் ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் மீது லைட் படுறது, அதனால அந்த பொருள் தெரிகின்றதான். இன்னொன்று தெரிகின்றது, அந்த ஆப்ஜெக்ட் இருப்பதனால்தான் லைட் இருக்கு என்பதே நமக்கு தெரிகின்றது. அந்த ஆப்ஜெக்ட் எடுத்து விட்டால் லைட்டை பார்க்க முடியாது, தனியா இருக்கார். ஒரு பொருளை எடுத்தோம்னா அந்த இடத்துல இப்போ இந்த கை இருக்கு சொல்லுவாங்க, பொதுவாக சொல்றது கொஞ்சம் புரிஞ்சது கடினம் தான். கையை வைத்து என்ன பண்றோம், வெளிச்சத்தினால இந்த கை தெரிகின்றது. அந்த வெளிச்சத்தை கை தான் ரிஃப்ளெக்ட் பண்றது. அது கொஞ்சம் யோசித்தா தான் புரியணும். அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தானே பார்க்க முடியுமே தவிர. இன்னொன்று சொல்லுவாங்க, கண்ணானது நேரடியாக லைட்டை வெளிச்சத்தை பார்க்காதான், அந்த வெளிச்சத்தினுடைய ரிஃப்ளெக்ஷனை தான் கண்ணு பார்க்கின்றது. அப்படி இந்த ஆத்மா அனாத்மாவை நமக்கு பிரகாசப்படுத்துகின்றது. ஜடமான அனாத்மாவை ஆத்மா பிரகாசப்படுத்துகின்றது. ஒன்றுக்கொன்று என்னென்ன காம்ப்ளிமெண்ட், ஒன்றை ஒன்று நமக்கு உணர்த்துகின்றது, பிரதிபிம்பிக்கின்றது, புரிய வைக்கின்றது. ஆக பிரகாசப்படுத்தப்பட்ட அனாத்மா ஆத்மஸ்வரூப ஞானத்தை நமக்கு ரிவீல் பண்ணுறதுன்னு சொல்றார். பகவான் இப்படி ரொம்ப அழகாக அந்த ஸ்லோகத்தில் சாரம் இதுதான். ஆமாம், ரொம்ப சொன்னோம்னா இது உபநிஷத் தொகுப்பு போல் ஆகிடும். அப்புறம் அடுத்த அந்தர்யோகத்தை நீங்கள் வரவே மாட்டீங்க. சாமி அதெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க, எங்களுக்கு ஆனால் அந்த ஆராய்ச்சி எல்லாம். இன்னொன்று சொல்லிட்டார், இப்படியெல்லாம் யார் ஆராய்ச்சி செய்கின்றார்களோ அப்படி ஆராய்ச்சி செய்தால்தான் நான் தெரிவேன்னு சொல்றார். அப்ப என்ன தெரிவிக்கா சொன்னது போல, புறக்கருவி கொண்டு ஆராய்கிறான் விஞ்ஞானி, அகக்கருவி கொண்டு ஆராய்கிறான் மெய்ஞானி சொல்லி. அதுபோல இந்த ஆத்ம ஞானத்தை அறிவதற்கு சொல்லி சொன்னா, ஏன்னா படைப்பை பற்றிய விசாரத்தோட கூட இவன் முடிஞ்சிடல, படைத்தவனை பற்றி விசாரம் தான் இங்க அதிகமா இருக்கு. உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடு எனக்கு முறை என் ஏழமை தான் என்னே சொல்றார். உலகத்தில் இருக்க எல்லா ஆராய்ச்சியும் படைக்கப்பட்ட சிருஷ்டியை பற்றி தான். ஆனா வேதாந்த தத்துவ ஞானம் மட்டும்தான், ஞானி மட்டும்தான் படைத்தவனே ஆராய்ச்சி செய்கின்றான். படைப்பை கேட்டா பகவான் கொடுத்துட்றாராம், படைத்தவனாகி அவனை கேட்டாதான் கொஞ்சம் யோசிக்கிறாராம். என்னோட அடிமைடியில் கை வைக்கிறான் என்றப்போ, அடிமைடியில் கை வைக்க சொல்ற முதலுக்கு மோசம் போல. இப்படிலாம் ஆராய்ச்சி செய்தால்தான் நான் கிடைப்பேன், தெரிவேன். மனிதனாக பிறந்தால் மட்டும் தெரிந்து விட மாட்டேன். பிறகு இந்த விசாரம் தான் சாங்கியம் சொல்றேன். இப்படி புத்தியை பயன்படுத்தி ஆராய்ச்சி செய்தால் பகவான் சொல்லுகின்றார், 2 வார்த்தையில பயன்படுத்துறார். அக்ராஹ்யம் கிருஹ்யமானம். கிருஹ்யமானம் சொன்னா நம்முடைய அனுபவத்துக்கு உட்படுத்தப்பட்ட பயன்படுத்தப்படும் அனாத்ம பதார்த்தங்கள். எது எது பதார்த்தம்னா சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்றோம், அது மட்டும் பதார்த்தம் இல்லை. உடல், உலகம், மனம், இந்திரியங்கள் எல்லாம் அனாத்மா பதார்த்தங்கள், நாம் பயன்படுத்துகின்ற அனாத்மாக்கள். இந்த கிரகியமானமாகிய அனாத்மாவை பயன்படுத்தி கிரகிக்க முடியாது என்னை அக்ராகியம், என்னை புரிந்து கொள்கின்றார்கள். இப்படி புரிந்து கொள்ளணும்னு சொல்லிச்சுன்னா புத்தி எவ்வளவு வேண்டும் கேட்கிறார். அதனால தான் சொல்ல, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு. சும்மா பாராயணம் பண்ணிடுற அந்த வார்த்தையெல்லாம் அர்த்தம் தெரியுதா? சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அதையும் சொல்லிக்கிட்டே இருப்போம். தூசா மணியும் துயிலும் புனைவா ஈசா நேச உணதருளால் ஆசா நிகழும் துகளாகியவன் பேசா அனுபூதி பிறந்ததுவே சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்போம். எங்க பிறந்தது பேசாத அனுபூதி? பேசுறது தான் நமக்கு இன்னும் அதிகமாயிருக்கும்.
இதான் சொல்கிறேன். அப்படி புரிந்து கொள்ள வேண்டாம், புத்தி ரொம்ப வேண்டும். ஆக ஆப்ஜெக்டை வைத்து லைட் இருக்குன்னு புரிந்து கொள்வது பெருசு இல்லை, லைட் இருக்குன்னு புரிஞ்சு கொள்வது தான் கஷ்டன்றார். அது யோசித்தா புரியும். அனாத்மாவை வைத்து ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதில் இந்த மனித சரீரத்தில் ரொம்ப விசேஷம் சொல்றார். என்ன? மாம் என்னை நேரடியாக சுலபமாக தேடுகின்றார்கள். இதில் மனித சரீரத்தில் தான் தேட முடியும். அதான் பார்த்தோம். யுக்தாக, யார் இவர்கள்? அதிகாரிகள், தகுதியை அடைந்தவர்கள், விவேகிகள், பக்குவம் அடைந்தவர்கள், பண்பாடு உடையவர்கள். ஹேதுபிகி, தர்க்கத்தினாலும் விதவிதமான ஹேத்துக்களினாலும் பிரமாணங்களினாலும் புத்தியை பயன்படுத்தி என்னை நன்கு புரிந்து கொள்கின்றார்கள். நான் பிரத்யக்ஷம் முதலிய இந்த பிரமாணங்களுக்கு அவைலபிளா இல்லை என்பது உண்மை. ஆனால் சில காரிய காரண வாதங்களின் மூலமாக, விசாரத்தின் மூலமாக என்னுடைய வார்த்தைகளை வைத்துக்கொண்டு ஈஸ்வரனாகிய என்னை இந்த மனித சரீரத்தில் நேரடியாக தெரிந்து கொள்கின்றார்கள். யுக்தி சொல்றார், பொருந்தியவர், தகுதி உடையவர்கள். ரொம்ப அழகா சொல்றார். மனித சரீரத்துள்ள மறுபடியும் சொல்றார். சரி, தெரிந்த இந்த உலகத்தின் துணை கொண்டு என்னை தேடுகின்றார், அப்படிதானே சொல்ல முடியும். இந்த உலகமாக அவர் தான் ஆகியிருக்கிறார். உபநிஷத்தில் ஒரு பெரிய ஒரு விசாரம் பண்ணி இந்த உலக சிருஷ்டியை பற்றி சொல்லும்பொழுது இறைவனே இந்த உலகமாக மாறி அமைந்தார். சுருக்கமாக சொன்னான். அது எப்படி? உதாரணம் சொல்லுவாங்க. ஊர்ன நாவி, 8 கால் பூச்சி இருக்கே, அது தன்னுடைய கூட்டை அமைத்துக் கொள்வதற்கு எந்த கொத்தனாரை போய் கேட்டது, என்ஜினியரை பார்த்தது, அல்லது எங்கே போய் பொருளை செங்கல் மணல் வாங்கியது? இல்லை, தன்னிடத்திலிருந்து ஒரு பொருளை உற்பத்தி செய்து தானே தன்னுடைய கூட்டை எப்படி கட்டி கொண்டது, அதுபோல இந்த உலகமாக இறைவனே மாறி அமைந்தார். அபின்ன நிமித்த உபாதான காரணம் எல்லாம் சொல்லுவாங்க. உபாதான காரணம் மெட்டீரியல் காசு, நிமித்த காரணம் சொல்லிச்சுன்னா இன்டெலெக்சுவல் காசு. ரெண்டுமே அவர் தான். அப்போ இந்த உலகமாக இறைவனே உலகமாக மாறி அமைந்தார்னா அப்போ இந்த உலகமும் இறைவனும் என்ன? வேறு வேறு இல்லை. அப்போ உலகத்தை பார்க்கும்போது யாரை பார்க்குறோம்? இறைவனை பார்க்கணும்னா என்ன பண்ணணும்? உலகத்தை பார்க்கணும். இந்த ஞானப்பழத்தை வாங்கினார் இல்லையா பிள்ளையார், அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன். முடிஞ்சு போச்சு. ஆகிய இந்த சரீரத்தின் துணை கொண்டு மனதிலே இந்த விஷயங்களை, யுக்திகளை பயன்படுத்தி புத்தி பூர்வமாக என்னை புரிந்து கொள், உணர்ந்து கொள் சொல்லி சொல்றேன். அதுதான் இங்க ரொம்ப அழகா சொல்றேன். இதுல நம்ம பார்க்கிறோம், நான் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அது போல என்னை பெற்ற தாய் தந்தையரும் இருந்தது உண்மைதான். அப்போ என்னை பெற்ற தாய் தந்தையர் இருந்தது உண்மைன்னா அவங்கள பெற்ற தாத்தா பாட்டி இருந்தது உண்மை தானே. அவங்கள பெற்ற அப்பா அம்மா அப்படி பார்க்கும் எப்படி உண்மையோ அது போல யூகித்து நான் என்னுடைய இருப்பை இந்த உலகத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கொண்டுள்ளேன். அதை பார்த்து நீ என்னை புரிந்து கொள், உணர்ந்து கொள், தெரிந்து கொள்னு சொல்ற. அதுதான் ரொம்ப முக்கியம். இது புரியணும்னு சொல்லி சொன்னா, கூர்த்தறிவு அத்தனையும் கொள்ளை கொடுத்து உணர்வுகளை பார்த்து ஒன்ன என்னை முகம் பார்னி பராபரம் சொல்ற. கூர்த்தறிவாலே அறியக்கூடாத குறவன் தேர்த்தபடி தானே தெரிந்தேன்னு சொல்லி சொல்றார். ஆகவே இதை அறிவதற்கு தான் நம்முடைய புத்தி, உலக பொருளை அறிவதற்கு இருக்கக்கூடிய சூக்ஷமான புத்தியை விட அதிசூக்ஷமான புத்தி நமக்கு தேவை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த பொருள் சூக்ஷமத்திலும் சூக்ஷமானது. அதை அறிவதற்கு கிராஸ் மைண்டு பயன்படாது. இப்போ வெட்டினா ஒரு பெரிய கத்தி இருந்தால் போதும். கண் ஆப்ரேஷன் பண்ணுன்னா அந்த பெரிய கத்தியை வச்சு கண் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. கண் ஆப்ரேஷன் பண்ணுற சிறிய ஒரு பொருளை வச்சு மரத்தை பண்ண முடியாது. அதை செய்வதற்கு அதாவது பயன்படணும். அதுபோல் என்னை அறிவதற்கு சொல்லி சொன்னால் இறைவன் சொல்லுகின்றான், உன்னுடைய முழு புத்தியினுடைய சக்தியை, ஆற்றலை பயன்படுத்து, அந்த புத்தியை நன்கு கூர்மைப்படுத்து, சூக்ஷமாக்கி சொல்கிறார். இதுக்கெல்லாம் பயன்படுவது தான் நம்முடைய ஜபம், தியானம், பாராயணம் எல்லாம் அதுக்காக பயன்படுவது. அப்படிப்பட்ட புத்தியின் மூலமாக நீ என்னை நன்கு உணர்ந்து கொள், தெரிந்து கொள். அப்படி அறிய மனித சரீரம் ஆத்மாவும் தேவை. இனி பகவான் அடுத்ததிலிருந்து வேறு ஒரு தலைப்புக்கே வந்து விடுகின்றார். 24வது ஸ்லோகம்.
ஆக இதுவரை பகவான் உபதேசித்த கருத்துக்களை நம்ம பார்ப்போம். ஆரம்பத்தில் தியாகத்தை உபதேசித்தார், நம்ம கேட்டோம். எனக்குள்ள மனநிலையில் அந்த தியாகத்தை என்னால் செய்ய முடியாது சொல்லி சொன்னார். அப்படி தியாகம் பண்ணுவதற்குரிய அறிவை கொடுப்பதற்காக பகவான் உபதேசத்தை தொடங்கினார். நீங்கள் உபதேசம் செய்தால் அந்த ஞானத்தினால் என்னால் தியாகத்தை செய்ய முடியும் என்று சொன்னார். அதற்கு பகவான் உபதேசத்தை ஆரம்பித்தார். அதில் சொன்னார், நம்முடைய வாழ்க்கைக்கு உயர்வுக்கு நாம் தான் காரணம் சொல்லி சொன்னார். அதையும் பார்த்தோம். உனக்கு நீதான் குருவாக இருக்க முடியும்னு சொல்லி சொன்னார். அதையும் பார்த்தோம். மனித சரீரத்தின் மேன்மையை பற்றி சொன்னார். அதையும் நாம் இப்பொழுதுதான் பார்த்தோம். புத்தியினுடைய பிரமாணத்துடைய மேன்மையை குறிப்பிட்டார். அதையும் பார்த்தோம். இனி இந்த ஸ்லோகம் முதல் பகவான் வேறொரு தலைப்புக்கு வந்து விடுகின்றார். இந்த அத்தியாயம் முதல் அடுத்த 2 அத்தியாயங்கள் 7, 8, 9 இந்த 3 அத்தியாயங்களில் உத்தவ கீதையில் ஒரு பெரிய ஒரு சம்வாதத்தை ஆரம்பிக்கின்றார். நல்ல ஒரு விசாரத்தை ஆரம்பிக்கின்றார். யது என்ற ஒரு மகாராஜா, யது மகாராஜா, ஆமாம், அவர் சன்னியாசிகளில் உத்தமமான உயர்ந்த சன்னியாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விதமான சன்னியாச பரம்பரை. அவர் அவதூத சன்னியாசி. அவதூதர் சொல்லி சொன்னால் அவருக்கு உடைமைகள் என்று ஒன்றுமில்லை, வெறும் சரீரத்தோடு இருந்து கொண்டு உலகத்தில் திரிந்து கொண்டிருப்பவர். அவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். அந்த அவதூத சன்னியாசி அதுக்கு பதிலும் சொன்னார். அந்த கருத்தை தான் பகவான் இங்கு அப்படியே தருகின்றார். எனவே இங்கு யார் யாருக்கு நடக்கின்ற உபதேசம் இது, அது மறந்துடக்கூடாது. பரீட்சித்து மகாராஜாவுக்கு சுகர்மா முனிவர் உபதேசிக்கின்ற இந்த உபதேசத்துக்குள்ளதான் அது நான் ஞாபகம் இருக்கணும். அதுதான் அது, அப்படி உபதேசம்தான், அதுக்கு பேர் தான் பாகவதம். அதற்குள் யார் யார் வந்தார்கள்? உத்தவனும் வந்தார், பகவானும் வந்தார். அதற்குள்ளதான் அவதூத சன்னியாசி வருகின்றார், யது மகாராஜா வருகின்றார். இன்னும் வருகின்ற உரையாடல் யார் குரு யார் சிஷ்யன் என்றார். குரு அவதூத சன்னியாசி, சிஷ்யர் யது மகாராஜா. இடி வரத்தில் பார்க்க போகிறோம். இங்கு பகவான் ரொம்ப ஒரு அழகான அறிமுகத்தை செய்கின்றார். முன்பு ஒரு காலத்தில் அவதூத சன்னியாசியை கண்டு யது மகாராஜா வணங்கி இந்த மாதிரி கேள்வியை கேட்டார். கதைன்னா நமக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த காலத்தில் ஒரு காலத்தில் ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி. இப்படிலாம் கதை சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிதான் பகவான் இங்கே ஆரம்பிக்கிறார். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். கேள்வி கேட்டோன்னே அவதூத சன்னியாசி பதில் சொல்கிற யது மகாராஜா இந்த கதையை அறிமுகப்படுத்துகிறார். இதில் குரு சிஷ்யனை கதை பொதுவாக எதற்கு சொல்லி சொன்னால் குரு சிஷ்யரில் அறிமுகப்படுத்துவதற்காக தான் கதையே. அது எந்த உபனிஷத்தாக இருக்கட்டும் அல்லது கைவில் நவனிதமாக இருக்கட்டும், குரு சிஷ்யனை அறிமுகப்படுத்துகிற விதம் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல ஒவ்வொரு விதமாக அறிமுகம் நடக்கும். இங்கு யது என்பவர் பகவான் கிருஷ்ணருக்கு முன் தோன்றி, அவருக்கு முன்ன தோன்றிய ராஜா யது மகாராஜா என்பது யது குலம். யது குலம் என்பது கிருஷ்ணருடைய அந்த குலம் தானே, யாதவ குலத்தை தான் யது குலம் சொல்லி சொல்கிறாங்க. அந்த பரம்பரையில் வந்த ஒரு ராஜா. ஆமாம், அவர் நல்ல உத்தமமான ராஜாவாக வாழ்ந்த காரணத்தினால், கிருஷ்ணருடைய குலமே யது குலம்தான். ஆமாம், நல்ல ராஜாவாக வாழ்ந்தாராம். இப்போது சாதுன்னாவே ரொம்ப நல்லவர்னு அர்த்தம். ஆனால் ஒரு அட்ஜெக்டிவ் சேர்ப்பேன், என்ன தெரியுங்களா? அவர் ரொம்ப நல்ல சாது, அப்படி சொல்ல வேண்டியது. அதுபோல் நல்ல ராஜாவாக இருந்தார், உத்தமமான ஒழுக்கங்களை உடையவராக இருந்தார். ஆமாம், நல்ல திறமையானவராக இருந்தார். இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு ஆன்மீக தேடல் இருந்தது. யாதவர் என்ற பேர் தான் யது மகாராஜாவுடைய அந்த சந்ததிகள் தான். அவருடைய குலத்தில் அதுக்கு முன்னே தோன்றிய ஒரு ராஜா. அவர் யது மகாராஜா கேள்வி கேட்டார். அவருக்கும் முன்னே நிறைய மகாராஜாலாம் இருந்திருக்கிறாங்க, ஆண்டு இருக்கிறாங்க. அதில் ஒரு கீர்த்தியோடு வாழ்ந்த ஒருவர் தான் யது மகாராஜா. அவர் பெயரில் அந்த குலமானது விளங்க ஆரம்பித்தது. யது என்பது அவருடைய பெயர்.
அவர் பேரில் அந்த குளம் விளங்க ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னே பெரியவங்க இருந்தாங்க. அது பிற்பாடு நம்ம சோழ சாம்ராஜ்யத்தில் கரிகாலன் முதல் சோழ வம்சம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழ அடுத்து வந்தது. அது போல் பாண்டியர்கள், பல்லவர்கள், சேர சோழெல்லாம் சொல்கிற பாருங்க. அதுக்கு முன்ன பின்னெலாம் இருந்திருக்கு. அதில் சில பேர் ஃபேமஸாக இருந்திருக்காங்க, சில பேர் ஆற்றலோடு இருந்திருக்கிறாங்க, நிறைய காரியங்கள்லாம் செய்திருக்கிறாங்க. ராஜராஜ சோழனோட அண்ணன் ஆதித்ய கரிகாலன், அதுக்கு முன்னே இருந்த கரிகாலன் பேர் அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னே கரிகாலன் தான் இது நம்ம கல்லணையை கட்டியது. அதுபோல் அந்த பரம்பரைலாம் சரித்திரத்தை படித்தா நமக்கு அதெல்லாம் தெரியும். அதுபோல் யது மகாராஜா என்பவர் பெயரில் அவருடைய பெயரில் அந்த வம்சமானது பிறகு அதே பேர் வந்தது. அது யாதவ குலம் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. அந்த யது மகாராஜா என்ன பண்ணுறார், அவதூத சன்னியாசி அவர் இடத்துல போயிட்டு ஒரு கேள்வியை கேட்டார். எளிமையான கேள்வி தான், உங்களுக்கு இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? இது என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று கிடைச்சதுன்னா எங்கேருந்து கிடைச்சது கேட்கல, உங்களுக்கு இந்த அறிவு எப்படி வந்தது, இந்த நாலேஜினுடைய சோர்ஸ் என்ன, உங்களால் எப்படி துயரம் இல்லாமல் இப்படி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடிகின்றது? நான் ராஜா, எனக்கு எல்லாம் இருந்தாலும் உங்களை போல் அந்த அளவு சந்தோஷமாக இருக்க முடியல. உங்களுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் உங்களால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடிகின்றது. அசோகன் சொல்லி சொன்னால் சோகம் இல்லாதுன்னு அர்த்தம். அசோகன் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, சக்கரவர்த்தி, பெரிய ராஜா. இந்த பாரத தேசத்தை அவருடைய காலத்தை போல் அந்த ராஜாவை போல் அவ்வளோ விஸ்தாரமாக ஆண்ட ராஜாக்கள் அவருக்கு முன்னே இல்லை பின்னாலேயும் இல்லை. நீங்கள் அந்த இந்திய வரைபடத்தை பார்த்தா தெரியும். தேசத்தை ஆப்கானிஸ்தான் உட்பட, அதுக்கு மேலே உட்பட, இப்போ இருக்கக்கூடிய அது ஈரான் கிட்ட இருக்க தேசத்திலேருந்து அப்படியே சுற்றி வந்தோம்னா எல்லாம் நேபாள், திபெத்து, இந்த பக்கம் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள், தெற்க பார்த்தோம்னா கொஞ்சோண்டு இடம் தான் பாக்கி இருந்திருக்கும். அது வரல பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட அற்புதமான ஒரு ராஜா. உண்மையிலே சக்கரவர்த்தினா அவர் தான், அசோகன். ஆனால் அவர் என்ன பண்ணார், கடைசியில் புத்த மதத்தை சேர்ந்ததுனால, சத்திரிய தர்மத்தை விட்டதுனால அது பிற்பாடு ஏற்பட்ட படையெடுப்புகள், அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம தேசம் மீள முடியலன்னு அடுத்து சரித்திர உதாரணங்கள் அது வேறு இருக்குது. ஏன்னா ராஜாவுக்கு சத்திரிய தர்மம் இருக்கணும். சத்திரியன் அகிம்சையை பின்பற்றினானா என்ன ஆகுன்றதுக்கு அசோகன் ஒரு பெரிய ஒரு காரணம். ஆமாம், சத்திரிய தர்மம் சத்திரியனுக்கு இருக்கணும், அப்போ தான் தேசத்தை காப்பாற்ற முடியும். தீவிரவாதிகிட்ட போயிட்டு அகிம்சையை பேச முடியாது. நீங்கள் சோகம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம், நீங்கள் சந்தோஷமாக இருக்க என்ன காரணம்? இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு மற்றவங்க சிரித்து சந்தோஷமாக தான் பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காதுங்க. சேடிஸ்ட்னு சொல்கிறாங்க பாருங்க, அது எப்படி அவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்? பச்சை கிளிகள் பறப்பதை பார்த்தால் பருந்துக்கு பிடிக்காது, அதை யாரு பாட்டு. அதுபோல் சில பேர் சந்தோஷமாக இருந்தால் இவனுக்கு பிடிக்காது, அது எப்படி அவன் சந்தோஷமாக இருக்கலாம், இருக்கக்கூடாது. உடனே அந்த அவதூத சன்னியாசி பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? அந்த பதில் தான் பகவான் சொல்ல போகிறார். நான் இந்த உலகத்தை நன்கு அப்சர்வ் பண்ணேன், பரீட்சை பண்ணேன். ஒவ்வொரு தத்துவத்திடமிருந்து, ஒவ்வொரு பொருளிடமிருந்து, ஒவ்வொரு ஜீவனிடமிருந்தும் ஒவ்வொரு பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். பரீட்சை லோக்கான்னு சொல்கிறார். இந்த உலகத்தை நான் பார்த்துட்டு சும்மா போல அதை ஆராய்ச்சி பண்ணேன். ஆராய்ச்சி செய்து அதிலிருந்து ஒரு அறிவை நான் பெற்றிருக்கின்றேன். அதுதான் இங்கே பதில். உலகில் உள்ள ஒவ்வொரு சாதாரண விஷயத்திடமிருந்தும் அந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டேன், பாடம் கற்றுக்கொண்டேன் சொன்னார். 24 குருமார்களை இங்கே அறிமுகப்படுத்த போகின்றார். அந்த 24 குருமார்கள் மூலமாக 24 வேல்யூஸ், பண்புகளை இங்கே சொல்ல போகின்றார். 24 தத்துவங்களை பூமியில் ஆரம்பித்து இறைவனிடமிருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டேன்னு சொல்ல போகிறார். இந்த 24 ப்ளஸ் கடைசியில் ஒரு வேல்யூவை சேர்த்து 25 வேல்யூஸ்ன்னு சொல்லி சொன்னால் பண்புகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆக இனி வருகின்ற 3 அத்தியாயங்களில் நாம் பார்க்க போகின்ற கருத்துடைய சார அம்சம் இது. அதற்கு அறிமுகம் ஒரு கதை. என்ன கதை? பழமையான, மிக பழைய யது என்ற கிருஷ்ணர் காலத்துக்கு முன்பு வாழ்ந்த பழமையான ஒரு ராஜா. அப்படின்னா பாருங்களேன், கிருஷ்ணருக்கு முன்னே அந்த குலம் பரம்பரை இருந்து வந்திருக்கிறது. ராமருக்கு முன்னே அந்த பரம்பரை இருந்து வந்திருக்கின்றது. இந்த ராஜாக்களோட பரம்பரையெல்லாம் பழைய நூல்கள்லாம் பார்த்தோம்னா வெறும் புராணமாக நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அந்த பேரெல்லாம் சொல்லும்போது சரித்திரம் இது.
நாம் நினச்சிட்டு இருக்கோம் புராணம், ராமாயணம், மகாபாரதம் சும்மா ஏதோ ஒரு இலக்கியங்கள், கதைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அதுதான் நம்ம சரித்திரம். அதுதான் நம்ம சரித்திரம். அந்த வம்சம் பரம்பரத்தை அப்படியே சொல்கிறாங்க. அதில் வந்தவர் தான் ராமர், அப்படி வந்த குலம் இல்லையா? அதே போல் சூரிய குலம், சந்திர குலம் என்ன சொல்றது போல் எது மகாரா கிருஷ்ணருக்கு முன்னே அந்த பரம்பரை இருந்திருக்கு. அந்த பழமையான ஒரு ராஜா, அவருடைய வரலாறு ரொம்ப காலத்துக்கு முன்னே நடந்த ஒரு சம்பவம், நிகழ்ச்சி. இந்த விஷயத்தில், எந்த விஷயத்தில்? ஆத்ம ஞான விஷயத்தில், அறிவை பெறுகின்ற விஷயத்தில் நம்முடைய முன்னோர்கள் பேசுகின்றார்கள். இது யார் சொல்றார்? கிருஷ்ணர் உத்தவருக்கு சொல்றார். இது எங்க இருக்கு? பரீட்சைக்கு சுகர்மா முனிவர் சொல்றது. அதுதான் என்ன? பாகவதம். பாகவதத்தினுடைய 7வது அத்தியாயத்திலிருந்து நாம் இதை பார்க்குறோம். அது நிறைய ஸ்கந்தங்கள்லாம் இருக்குது. ஸ்கந்தம் என்று ஒரு பெரிய பகுதி, அதெல்லாம் முதலே நாம் பார்த்திருக்கின்றோம். ஆமாம். என்ன அறிவை பெறுவது? என்ன விஷயம்? இருவருக்கும் நடந்த ஒரு டயலாக், சம்வாதம். ஆமாம். யாரு? அவதூதஸ்ய சம்வாதம். அவதூதருடன் ஏற்பட்ட சம்வாதம். சம்வாதம்னா ஒரு அறிவை பெற வேண்டும் என்று இருவருக்கும் இடையில் நடக்கின்ற ஒரு உரையாடல் பேர் தான் சம்வாதம். ஆமாம், கலந்துரையாடல் என்ன ஒன்றா சொல்லலாம். அறிவை பெற வேண்டும் என்ற நோக்கம்தான் அங்கே இருக்கேன், வேற நோக்கம் இல்லை. ஒருத்தரை மிஞ்சி போனோம், அவர் நான் வாதில் ஜெயிச்சிடும் அப்படிலாம் இல்லை. அதுக்கு அது விதண்டாவாதம், ஜல்ப விதண்டா அப்படிலாம் சொல்லி வாதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே வருது பாருங்க. சம்வாதம் சொல்லிச்சுன்னா அறிவை பெறுவதற்காக இருவர் இடத்துல நடக்கக்கூடிய அல்லது குரு சிஷ்யர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு வாதத்துக்கு பேர் தான் சம்வாதம். ஆமாம், உரையாடல், உபதேசம், டீச்சிங். ஆக யது மகாராஜாவுக்கும் அவதூத சன்னியாசிக்கும் நடந்த இந்த உரையாடலை, பழமையான ஒரு சம்பவத்தை இங்கு கூறுகின்றார். யது யார்? அமித தேஜசக. இது யது மகாராஜாவுக்கு ஒரு அப்ஜெக்ட் விசேஷனம். ஆமாம், அமிதம் சொல்லி சொன்னால் அளவிட முடியாத. மிதம் என்றால் அளவு, அமிதம் என்றால் அளவிட முடியாத. தேஜஸ் சக்தியுடைய, ஆற்றலுடைய, ஆற்றல் அரசன். இது யது மகாராஜாவுக்கும் அவதூத சன்னியாசி நடந்த சம்வாதத்தை நான் உனக்கு பெரியவர்கள் எனக்கு சொல்லி அந்த முறையில் நான் உனக்கு எடுத்து சொல்லப் போகின்றேன், நீயும் கேட்டுக்கொள் என்று சொல்லுகின்றார். மேலும் விஷயங்களை அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பினோர் வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம், கருமயோகத்தில் நிலைத்திடல் என்றிவை அருள்வாய். புரிகுணம் ஏதும் இல்லதாய் அனைத்தாய் குளவிடு தனிப்பரம்பொருளே, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், தென்னிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாப்பமெல்லாம் பரிதி முன் பணியே போல, நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டுமன்னாய். காலமுடு தேச வர்த்தமானமாதி கலந்து நின்ற நிலைவாழி கருணைவாழி, மாலரவும் செய்வ முதல் மதங்களாகி மதாதீதமான அருள்மரபு வாழி, ஜாலமிகும் எளியேன் இவ்வழக்கு பேச தயவு வைத்து வளர்த்த அருள் தன்மை வாழி, ஆளடியில் பரமகுரு வாழி வாழி, அகண்டிதாகார அருளடியார் வாழி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.